இன்றைய செய்திகளை உறக்கச் சொல்வோம். வணக்கம். செய்திகளை உறக்கச் சொல்வோம். ஸ்ரீவல்லபை நகரில் ஆளில்லாத வீடுகளில் புகுந்து 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் கொள்ளை. இராமநாதபுரம் கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீவல்லபை நகரில் 1, 2, 3வது தெருக்களில் ஆட்கள் யாரும் இல்லாத 4 வீடுகளில் மர்ம நபர்கள் கைவரிசை. 1வது தெருவில் வசிக்கும் அருளப்பன் இவர் ரோடு ஆஜிலை இருக்கிறார். இவர் குடும்பத்துடன் வெளியூர் சென்றுள்ளார். இவரது வீட்டில் 40 பவுன் நகை, 1 லட்சம் ரூபாய் பணம். 2வது தெருவில் தனசேகரன் மற்றும் சுரேஷ் 20 வீட்டிலும் சுமார் 60 நகை மற்றும் பணமும் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. 3வது தெருவில் தனசேகரன் வீட்டில் கதவின் பூட்டை உடைத்து உள்ளே முயற்சி செய்யும் போது வீட்டிற்குள் ஆள் இருப்பது தெரிந்து தப்பி ஓடி உள்ளனர். அருளப்பன் வீட்டுக்கு எதிர்ப்புறம் உள்ள சிசிடிவியில் 4 நபர்கள் பதிவாகியுள்ளனர். குறித்து கேணிக்கரை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு கைரேகை மற்றும் மோப்ப நாய் வரவழைக்கப்பட்டு ஒரு தெருவில் இருந்த ஒரு வீட்டிற்கு ஓடிய மோப்ப நாய் தெருவில் வந்து நின்றது. காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வீட்டு உரிமையாளர்கள் யாரும் இல்லாததால் எவ்வளவு நகை, பணம் என்று இறுதியாக தெரியவில்லை. வீட்டு உரிமையாளர்கள் ஊர்களில் இருந்து தகவல் தெரிந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். வணக்கம். எப்படி இன்னைக்கு வந்து பார்க்குறேன், வர்றேன், நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு காலையில் பார்ப்போம். பொருள் எதுவும் காணாம இருக்கானே? எவ்வளவு என்ன வருது? எவ்வளவுன்றது நாங்கள் இப்போதான் வீடு இது கதவு திறந்துருக்கு, என்ன ஆள் வந்துருக்கால, அது பார்த்துட்டு தான் அடிச்சது. அப்புறம் தான் ஓடியாந்து நாங்கள். உங்க வீடுங்க சார்? இந்த வீடு நம்ம வீடு. வந்து வணக்கம். வல்லபை நகர் 2வது தெருவிலிருந்து வல்லபை நகர் சங்கத்தினுடைய தலைவர் பேசுகிறேன். இப்போ எங்களுடைய வல்லபை நகரில் இந்த 1வது தெரு 2வது தெரு இந்த பகுதியில் இன்று நைட்டு, அதாவது 9ஆம் தேதி நைட்டு 11 மணிக்கு மேலே, 12 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 4-5 வீடுகளை உடைச்சி 70 பவுன் நகை, கிட்டத்தட்ட ரூபாய் வந்து கணக்கில் இல்லை, அது வந்து நம்ம மதிப்பீடு சொன்னோம்னா ஒரு 1 கோடி ரூபாய்க்கு மேலே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. உடச்சி ரொம்ப சகாசமாக வந்து நல்ல மழை மின்னலை பயன்படுத்தி யாருமே வெளியே வர முடியாத நேரத்தில் ஒவ்வொரு வீட்லேயும் ஏறி இறங்கியிருக்காங்க. சில வீடுகளில் உடைக்க முடியல, உடைக்க முடிஞ்ச வீடுகளை உடைச்சி நிறைய கொள்ளையடிச்சிருக்காங்க. இது வந்து இப்படியே போனால் இந்த நகரில் வாழக்கூடிய மக்களுக்கு ரொம்ப அச்சமாக இருக்குது. எப்படி வாழ முடியும், எப்படி இருக்க முடியுங்கிற ஒரு அச்சம் நிலவிக்கிட்டே இருக்குது. தயவு செஞ்சு காவல்துறைக்கு நாங்கள் தகவல் கொடுத்தோம். அவங்களும் வந்து மோப்பநாயிலேருந்து எல்லாமே கொண்டு வந்து பயங்கரமான விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களையும் நாங்கள் வந்து குறை சொல்ல முடியாது. ஆனால் முதலமைச்சர் கவனத்துக்கு இதை தெரிவிச்சுக்கிறோம். தயவுசெய்து
எங்களுடைய இந்த நகர் பாதுகாப்பாக நாங்கள் வாழணும் அப்படின்னா எல்லாருமே அச்சத்தில் இருக்கோம். நைட்டு முழுவதும் யாருமே விடிய காலையிலேருந்து இன்றைக்கி முழுவதும் யாரும் தூங்கலை. ஞாயிற்றுக்கிழமை எதுவுமா யாருமே தூங்கலை. ரொம்ப பயத்தோட அச்சத்தோடு இருக்கோம். எல்லா பகுதியிலையும் விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க. இனி வரக்கூடிய இரவுகளில் நம்மளால் பாதுகாப்பாக இருக்க முடியுமாங்கிற ஒரு பயமும் அச்ச உணர்வும் இருக்குது. தயவுசெய்து நைட்லேயும் இந்த ஏரியாவில் போலீஸ் ரோந்து வரணும், ரோந்து சுற்றணும், ஒவ்வொரு ஏரியாவும் பார்க்கணும். கண்டிப்பாக இந்த சம்மந்தப்பட்ட திருடர்களை பிடிச்சி தகுந்த தண்டனை கொடுக்கணும். அப்போ தான் அடுத்து நடக்காது. நிறைய ஏரியாவில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நிறைய நடக்குது. இது சம்மந்தமாக நம்முடைய மாவட்ட காவல்துறை அதிகாரி அவர்களும் மாவட்ட ஐஏஎஸ் அதிகாரி நம்மளுடைய கலெக்டர் அவர்களும் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் இந்த கவனத்தை கொண்டு போகிறோம். தயவு செஞ்சு எங்கள் ராமநாதபுரம் மாவட்டம் வல்லபை நகர் மீது உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க. இந்த ஏரியாவில் மக்கள் அச்சம் இல்லாமல் வாழணும் அப்படின்னா இதுக்கு பாதுகாப்பு எங்களுக்கு அதிகமாக தேவை. ரொம்ப கஷ்டப்படுறோம். எல்லாமே அச்சத்தோடே இருக்கோம். இனி அடுத்து என்ன நடக்க போகுங்கிற என்ன நிலையே எங்களுக்கு தெரியலை. அதனால் ரொம்பவே பயமாக இருக்குது. அதனால் இது சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகள் துரிதமாக நடவடிக்கை எடுத்து இந்த களவு செய்த அந்த திருடர்களை பிடிச்சி தகுந்த தண்டனை கொடுத்து அந்த பொருட்களை மீட்டு தரணும்னு நாங்கள் அன்போடு கேட்டுக்கிறோம். தனசேகரன், வல்லபை நகர் சங்க தலைவர். இந்த சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.